அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பரோட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாலே போதும், லெசன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். மோஸ்ட்லி நமக்கு பாட்னி பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே நிறைய கேட்பாங்க. அதோட கலெக்ஷனும் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் எது கேட்பாங்களோ அதோட கலெக்ஷனும் இது எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து சுவாலஜிக்கு பயோ சுவாலஜிக்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுறாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அல்லது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்கு எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 8 1 மார்க்ஸ் நம்ம கேட்பாங்க. பியூர் சயின்ஸாக இருந்தால் 15 1 மார்க்ஸு. மோஸ்ட்லி 12 1 மார்க்ஸ், 15ல் 12 1 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புக் பேக் இந்த மாதிரி தான் இருக்கும். 3 தான் இன்டீரியர் இந்த மாதிரி வரும். அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. மோஸ்ட்லி இப்போ சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கலாம். சப்போஸ் படிக்காத பட்சத்தில் அதில் ரீகால் பண்ணி படிச்சிங்க. அதில் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மெல்லிட்டோஃபில்லி அந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? மெல்லிட்டோஃபில்லி, கேந்திரோஃபில்லி, மெர்மிகோஃபில்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சிருங்க. ஈஸியாக தான் இருக்கும். சுரப்புட்டப்பிட்டம் ஊர்வட்டப்பிட்டோட வேறுபாடு, கெய்டினோகெமினா என்ன, எண்டோத்தீலியம் மகரந்த பை வெடித்துடன் தொடர்புடையது அது, எண்டோத்தீலியம்னா என்ன, அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. முதிர்ந்த மகரந்த பையோட சுகர் அடுக்குகள். சரிங்களா? இந்த கொஷின் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்க. இது எண்டோத்தீலியம், எண்டோத்தீசியம் வேறு, எண்டோத்தீலியம் வேறு. இன்டெகுமெண்டரி டப்பிட்டை தான் நம்ம எண்டோத்தீலியம் சொல்லுவோம். அதனால் அதை டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டப்பித்தோட பணிகள், பல்கரு நிலை என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம், கருவுரா இனப்பெருக்கம்னா என்ன, அதோட வகை, கருமுட்டையின் 8 செல் நிறை, அதாவது கருப்பையோட அமைப்பு தான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி போலன் கீட்டை பற்றி சிறு குறிப்பு வரைக. இது எல்லாமே 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப படத்துடன் சூழின் அமைப்பை விவரி, இதை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சால்வியாவின் மகரந்த சேர்க்கை முறை விவரி, கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகை, இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கருவுரா கனின்னா என்ன, அதோட முக்கியத்துவம். இன்னொரு கொஷினில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நகல்கள் என்றால் என்ன, கருவன் திசு என்றால் என்ன, போலன் கிட்டு ஏற்கனவே அங்கே சொன்னதான். மென்சூல் திசு தடிசூல் திசு வேறுபடுத்துக, கேந்திரோஃபில்லி. சரிங்களா? அதை படிச்சுங்க. கருவுரா கனி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. சுரப்பு இது ஆல்ரெடி சொன்னதான். 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சூலோட படம் நமக்கு ஃபஸ்ட் லெஸ்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரா கொஷின் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வரைஞ்சி வச்சிங்க. மகரந்தம், சூலகம், கருப்பை இது எல்லாமே வரைஞ்சி வச்சிங்க. அதுக்கடுத்து முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம், இதோட படம், மகரந்த எண்டோத்தீசியம் மகரந்த பை வெடிப்புடன் தொடர்புடையது நியாயப்படுத்துக, டப்பித்தோட பணிகள், பல்கரு நிலை என்றால் என்ன, ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் தான். பூச்சி மகரந்த சேர்க்கையில் காணப்படும் சிறப்பு இயல்பு, சூழின் பல்வேறு வகை. அதுக்கடுத்து ஒரு டைம் வந்து எப்படி வந்து சூழில் என்ட்ரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினும் நீங்கள் என்ன பண்ணீங்க படிச்சிருங்க. இது லெசன் 1ல். அதுக்கடுத்து லெசன் 2ல் என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மரபியல் என்றால் என்ன, பாரம்பரியம் மற்றும் வேறுபாடு அதை பற்றி சிறு குறிப்பு வரைக, பிற்கலப்புனா என்ன, கொல்லி மரபணுக்கள்னா என்ன, மறைத்தல் பாரம்பரியம்னா என்ன, தூய கால்வழி பெருக்கம்னா என்ன, சோதனை கலப்புனா என்ன, இது எல்லாமே படிச்சிருங்க. 3 மார்க்ஸில் மெண்டலோட 7 வேறுபட்ட பண்பு, ஒரு பண்பு கலப்போட அட்டவணை மற்றும் இணையவங்குதன்மை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்பண்பு கூறுத்தன்மை என்றால் என்ன, பரிமாற்ற கலப்பு என்றால் என்ன, இருபண்பு கலப்பு சோதனை என்றால் என்ன, இருபண்பு சோதனை கலப்பு என்றால் என்ன. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓங்குதன்மை மறுத்தல் எடுத்துக்காட்டு விவரி, முழுமையற்ற ஓங்குதன்மை பற்றி விவரி, இருபண்பு கலப்பு சோதனை என்றால் என்ன, இது 5 மார்க்ஸு. இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி இதே போல் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், அதுவும் ப்ளேலிஸ்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அந்த லிங்க்கை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஷின், பிற்கலப்பு, பல்கூட்டு அல்லீல்கள், அதுக்கடுத்து மரபியல் வரையறு, சோதனை கலப்பு என்றால் என்ன, கொல்லி மரபணுக்கள்னால் என்ன. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் மெண்டலைத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள், சைட்டோபிளாசம் மரபொழி பாரம்பரியம் என்றால் என்ன, மெண்டலில் தன் ஆய்வுக்கு பயன்படுத்திய அந்த பட்டாணி செடியை ஏன் தேர்வு செய்தார், முழுமை விராவங்குதன்மை இணையவங்குதன்மை ஒரு வேறுபாடு, ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டிர இனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்கள். 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப மெண்டல் வேறுபட்ட 7 பண்பு, அதுக்கடுத்து மரபணுக்கிடையே நிகழும் இடைச்செயல், அதாவது மறைத்தல உதாரணத்துடன் விளக்குக, தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு வேறுபடுத்துக, முழுமையற்ற ஓங்குதன்மை விளக்குக. சரிங்களா? இதெல்லாமே முக்கியமான 5 மார்க்ஸ் தான். இது வந்து செகண்ட் லெசனில்.
அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மரபணு வரைபடம், இது 2 மார்க்கு. சொனாரா 64 பற்றி குறிப்பு வரைக. மெய்யிலா மடியத்தோட படம் வரைக. சரிங்களா, இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. நல்லி சோமினா என்ன, நடப்பாடம் மரபணுக்கள் என்ன, டாட்டா ப்ரைனா என்ன. இது பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாது இருக்காது. அதனால் பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷினை நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம், மரபணு வரைபடத்தோட பயன்கள், பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபாடு, வாழ் உருவாக்கம் என்றால் என்ன அதன் தேவை. இதுவும் பி குரூப் மட்டும்தான் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. மனிதனால் முதலில் உருவாக்கப்பட்ட தானியத்தோட தொடர் ஓட்ட படம், அந்த டிட்டிகல் சொல்லுவோம், அதை வரைஞ்சி பார்த்துங்க, நோட்ஸ் எழுதிக்குங்க. குறுக்கேற்றத்தோட செயல்முறை விளக்கு 5 மார்க்ஸு. நிக்கோட்டினா தாவரம் சுய பொருந்தா தன்மை எவ்வாறு வெளிப்படுத்துகிற செயல்முறை, மடியத்தோட முக்கியத்துவம், தாவரங்களில் RNA திருத்தம். பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், பயாலஜிக்கு இருக்காது. அதே தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஷினில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாட்டா பேர் ஆல்ரெடி சொன்னதான், இது பி குரூப் மட்டும்தான் இருக்கும். குறியீட்டு இழை என்றால் என்ன, இதுவும் பி குரூப்புக்கு மட்டும்தான் இருக்கும். அதே போல் RNA திருத்தம் என்றால் என்ன, ஏத்துள் உறுப்பு என்றால் என்ன, ஆற்றல் சாரி DNA இருப்பித்தாளர், மறுக்கூட்டணிவு, இது எல்லாமே 2 மார்க்ஸு. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா DNA பழுது பார்த்தல், மரபணு வரைபடத்தோட பயன்கள், பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபாடு அங்கே சொன்னதான், இடப்பெயர்வு கூறு விவரி, வாழ் உருவாக்கம், இதுவும் பி குரூப்புக்கு மட்டும்தான் இருக்கும். பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா குறுக்கேற்றத்தோட செயல்முறை, நிக்கோட்டினாதானம் சுய பொருந்தா தன்மையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது, செயல்முறை விளக்குக. DNA இரட்டிப்பாதலை விவரி, மூலக்கூறு மரபியலாவில் அராப்டாசிஸ் தகுந்த மாதிரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர் வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய், இது ரொம்ப முக்கியமானது. மரபணு மாற்றத்துக்கு பயன்படும் வேதிப்பொருட்கள், இதுவும் முக்கியம். உயிர் வழி திருத்தம்னா என்ன, நடமாடும் மரபணுக்கள்னா என்ன, பிளாஸ்மிட்னா என்ன, டிஐ பிளாஸ்மிட்னா என்ன. பிளாஸ்மிட்டோட படம்லாம் வரைஞ்சி பார்த்துங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த PBR 322 எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. தடைக்கட்டு நொதி என்றால் என்ன, வெஸ்டர்ன் ஒற்றெடுப்பு எலைசா சோதனையோட சிறந்தது எவ்வாறு, தற்கால பயிற்சியில் உயிர் தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவாய், தனிச்செயல் பொருத்தத்தோட பயன்கள், தாங்கி கடத்தியற்ற மரபணு மாற்ற முறைகள், நீளம் வெண்மை காலனி தேர்வு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உயிர் தொழில்நுட்போட பயன்பாடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமும். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம டாப் 20 இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம், அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தாங்கி கடத்தி எவ்வாறு அடையாளம் காண்பாய், பல்வேறு வகையான ஒற்றெடுப்பு முறை. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே தான் ஸ்பைருலினா கொஸ்டின், இதுவும் அங்கே பார்த்த அதே கொஸ்டின் தான், இதுவும் ஏற்கனவே சொன்னது தான். உயிரி பொருள் கொள்ளை என்றால் என்ன, அதை படிச்சுங்க. மரபணு பொறியில் பயன்படும் நொதிகள், இது எதிர்பார்க்கலாம் அல்லது இது எதிர்பார்க்கலாம், ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. அதே போல் PBR 32 ஆல்ரெடி சொன்னதான். மரபணு மாற்றப்பட்ட உணவோட நன்மைகள், வெஸ்டர்ன் ஒற்றெடுப்பு எலைசா சோதனையோட சிறந்தது எவ்வாறு, தக்காளி பழத்தில் எவ்வாறு தாமப்படுத்தலாம், தனிச்செயல் புரதத்தோட பயன்கள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப உயிர் தொழில்நுட்பியலின் பயன்பாடு ஏற்கனவே சொன்னதான். ஒரு தாங்கி கடத்திய எவ்வாறு அடையாளம் காண்பாய், இது வந்து 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. பிடி பருத்தோடைய நன்மை தீமை. அதுக்கடுத்து உயிர் திருத்தம்னா என்ன, அதோட வகை, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5வது லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கருவுறு பற்றி நீர் அறிவது என்ன, முழு ஆக்கத்திறன்னா என்ன, இது ரொம்ப முக்கியம். சைப்ரிட்னா என்ன, அது படிச்சிங்க. பிரிகுறு என்றால் என்ன, உடல் நகல்சார் கேமெட் நகல்சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உறைகுளிர் பாதுகாப்பு, செயற்கை விதைகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, காப்புரிமம் என்றால் என்ன, திசு வளர்ப்பு என்றால் என்ன, வைரசற்ற விதைகள் எவ்வாறு என்றால் என்ன. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாமே படிச்சிங்க. 5வது லெசனை படிக்கிறப்ப இந்த 5 மார்க்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த 2 5 மார்க்ஸ், இது 2 5 மார்க்ஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 2 படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஃபஸ்ட்டு 2 படிச்சிருங்க. புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலைப்படம், செயற்கை விதையோட நன்மைகள், இந்த 11 12 5 மார்க்ஸு ரொம்ப முக்கியம், அதை படிச்சிருங்க. இன்னொரு கொஸ்டினில் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கருவுறு ஆல்ரெடி சொன்னதான். தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, சைப்ரிட் என்று அழைக்கப்படுவது எது, பிரிகுறு என்றால் என்ன, உடலக்கற்கள் என்றால் என்ன, கேலஸ் என்றால் என்ன. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக, செயற்கை விதையோட நன்மை, மரபணு வளர்க்கூறு, திசு வளர்ப்பு என்றால் என்ன, வைரசற்ற விதைகள் என்றால் என்ன, முழு ஆக்கத்திறன் என்றால் என்ன. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே அந்த சொன்னதே தான், இந்த 2 5 மார்க்ஸு. இதில் வந்து மினிமம் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மினிமம் கொஸ்டினாக எடுத்தது, அதாவது மினிமம் இதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தது. இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்து 6வது லெசனில் என்னென்ன 2 மார்க்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்.
இந்த 6, 7, 8 படிக்கிறப்ப ஈகாலஜி லெசனு ஜென்ரலாக எல்லாமே படித்து வச்சுங்க. இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய டைட்டில் எல்லாமே படிச்சிங்க. நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் 2 மார்க்ஸ் பார்க்குறப்ப சூழ்நிலையோட படிநிலை, விதைப்பந்து என்றால் என்ன, அதோட பயன்கள், கூட்டு பரிணாமம், மிர்மிக ஃபில்லி, ஓபிரஸ் ஆர்கிட்டன் பாவனை செயல். இந்த மிர்மிக ஃபில்லி அங்கே ஒன்று வரும், இங்கே டெஃபினேஷன் வேறு வரும். பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் வந்து அந்த மாதிரி தான் மிர்மிக ஃபில்லி கேட்டிருந்தாங்க. 2 வகையான ஆன்சர்ஸ்க்கும் மார்க் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 6 லைக்கன் ஒரு கட்டாய ஒருங்குயிரி, வெப்ப அடுக்கம்னா என்ன, அதோட வகை, கிளாடோடு மற்றும் ஃபில்லோடு வேறுபாடு, அமன் சாலிசம்னு வரும். உதாரணம் கூட புவி வாழிடம், செயல் வாழிடம் ஏற்படுத்துகிற ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப வறநில தாவர புறத்தோற்ற அமைப்பு, நீர்வாழ் தாவரத்தோட வகை, ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்களோட புறத்தோற்ற பண்பு, வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்பு அடிப்படையில் அதன் 3 நிலைகளையும் விவரி. இன்னொரு கொஸ்டினில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சூழ்நிலையோட பருநிலை அங்கே சொன்னதே தான், இந்த 2, 3. அதே போல் 4வது கொஸ்டின் சொல்லியாச்சு. இந்த அரளியிலையோட குறுக்கீட்டு தோற்றம் வரைபடம் வரைஞ்சிங்க. ஃபஸ்ட் லெசனில் கேட்கலான்னா இந்த லெசனில் கேட்கலாம். கூட்டு பரிணாமம் ஆல்ரெடி சொன்னது தான். அதே அமன்சாலிசம், அதே வெப்ப அடுக்கமைவு, வறண்ட நிலத்தாவரத்தோட உள்ளமைப்பில் தகவமைப்பு, ஒருங்குயிரி நிலை, நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், தாவரங்களால் சீரமைக்கப்படுதல், இது 2 மார்க் ரொம்ப முக்கியம். ஆல்பிடோ விளைவு இதெல்லாமே படிச்சுங்க. 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நீர்வாழ் தாவரத்தோட வகை, பல்வேறு வகையான இடைச்செயல், கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை, இதெல்லாமே படிச்சுங்க. 6th லெசனில் இது படித்தாலே உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிடும். அதுக்கடுத்து 7th லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 10 விழுக்காடு விதி என்றால் என்ன, சூழல் மண்டலம் வரையறு, உயிர்த்திரள் பிரமிடு, தரையில் வடிவமைக்கப்பட்டது காரணம் கூறு, உணவுச் சங்கிலி என்றால் என்ன, நீரின் ஆழ்வை மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாகவும் இருக்கும் ஏன். 3 மார்க்ஸ் பார்க்குறப்ப ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறு, உணவு வலையோட முக்கியத்துவம், நீல கார்பன் சூழல் மண்டலம் என்றால் என்ன, ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தில் பிரமிட் வடிவானது எப்போதும் மாறுபட்டது, அதோட எடுத்துக்காட்டு. இந்த 5வது கொஸ்டின் புக் பேக் தான். இது வந்து பிரமிட் வரையணும், சூழல் மண்டலத்தோட அமைப்பு படம் வரைக. ஒரு சில டைம் அந்த குலச்சூழல் மண்டலம் இந்த மாதிரிலாம் படம் கேட்கலாம், அதனால் வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப இது 2மே முக்கியம். தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. ஒன்று முக்கியத்துவம் கேட்கலாம், இல்லைனா நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி கேட்கலாம். அதனால் அதை படிச்சிங்க. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே தான், நீரில் 4 மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், உணவு சங்கிலினா என்ன, கசிந்து விடுதல்னா என்ன, அந்த தரவு கொடுத்துட்டு அதுக்கான உணவு சங்கிலி வரைய சொல்லுவாங்க. இதில் இருக்கிற மாதிரியே வரலாம் அல்லது மாறி கூட வரலாம். உயிர்த்திரள் பிரமிட்டோட தலைகீழ வடிவம் கொண்டது ஏன். 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது காரணம் கூறு, சூழல் மண்டலத்திலிருந்து அனைத்து உற்பத்தியாளர்கள் நீக்கிவிட்டால் என்ன நடக்கும், இது புக் பேக் கொஸ்டின். இதே மாதிரி அங்கே ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் தான் இது. உணவு வலையோட முக்கியத்துவம், தற்சாப்பூட்ட கூறுக்கு வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப சூழல் மண்டலத்தை எவ்வாறு பாதுகாப்பாய், தாவர வழிமொழிச்சோட முக்கியத்துவம், சிதைவு செயல்முறை, வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிடு கருவீடு வழம் தோன்றுகிறது காரணம் கூறு, இது எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து 8வது லெசனில் பார்த்திங்கன்னா ஓசோன் துளை என்றால் என்ன, CCS கார்பன் கவரப்படுதல் சேகரித்தல் என்றால் என்ன, இடவரை சிற்றின என்ன, தூய்மை மேம்பாட்டு செயல் திட்டத்தோட குறிக்கோள், எத்தகைய சூழலில் ஈரப்பதமான இரவுகள் உலர்வுகளிடை வெப்பத்துடன் காணப்படும். 3 மார்க்ஸ் பார்க்குறப்ப தொலைவு உணர்வோட சிறப்பு பயன், புவி வெப்பமடைவோட விளைவு, தாவர சுட்டிக்காட்டுகள்னா என்ன, எடுத்துக்காட்டு, பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகள் எவ்வாறு உதவுகிறது, சிப்கோ இயக்கம்னு என்ன, அதோட அம்சங்கள். 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப புதிய காடு வளர்ப்போட நோக்கம், மீண்டும் காடுகள் உருவாக்குவதால் ஏற்படும் விளைவு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மை, வன விரிவாக்க மையங்களோட முக்கிய செயல்பாடு, ஓசோன் குறைதலின் முக்கிய விளைவுகள், இதெல்லாமே இந்த 7th லெசனில் இருக்கக்கூடிய 8th லெசனில் இருக்கக்கூடியது இதெல்லாமே படிச்சிங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே தான் ஓசோன் துளை, இந்த CCS, பசுமை இல்லை வாயு அதில் இல்லை. அதே மாதிரி அதோட பங்களிப்பு படம் வரைஞ்சிங்க. இடவரை சிற்றின்னு என்னென்னு படிச்சிங்க. ஏதேனும் 3 சைக்கிள்கள், இது ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, அதனால் இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பமாதலின் புவி வெப்பமழை விளைவு, கோவில் காடு ஏற்கனவே சொன்னதான், தாவர சுட்டிக்காட்டுகள் என்ன, அதோட எடுத்துக்காட்டு, சிப்கோ இயக்கம் சொன்னியாச்சு, உயிர் கண்காணிப்பு சொல்லியாச்சு, புற வாழிட பேணிகை. 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா புதிய காடு வளர்ப்பு, மீண்டும் காடுகளை உருவாக்குதல், இது ஆல்ரெடி சொன்னதான், இது எல்லாமே முக்கியமானது. அதுக்கடுத்து 9th லெசனில் இருக்கக்கூடியது. 9th லெசனை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க.
பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 5 லெசனில் 5 மார்க்ஸ் வந்து படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். 10 5 மார்க் நம்ம எழுதணும். அதனால் ஃபஸ்ட்டு 5 எழுகத்தை படித்தா கூட நம்ம ஒரு 3 5 மார்க்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். எய்தராரில் கேட்டாங்க 1 2 இந்த மாதிரி கேட்குறதுக்கு பதிலாக 1 3 இந்த மாதிரி எய்தராரில் கேட்டாங்களா கூட நம்ம வந்து என்னது ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். இதில் 9th லெசனில் இருக்க என்னென்ன 2 மார்க்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். கலப்பின வீரியம், தூழக்கால் வழி தேர்வு, உயிரி பூச்சிக்கொல்லி, உயிரி உரம், தழை உரமிடல், காமா தோட்டம். 3 மார்க்ஸ் பார்த்துறப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்நிலை 2ஆம் நிலை வேறுபாடு, கலப்புரத்தோட வகை, நகல் தேர்வுனா என்ன, தற்கால நெல்வாயில் அசோலா ஏன் தவிர்க்க முடியாததாக இருக்குது, ஆர்பசிகுலார் வேரி பூஞ்சன் என்ன, கலப்புயிரினா என்ன, பயிர் பெருக்கத்தோட குறிக்கோள், கலப்புறுத்தல் என்றால் என்ன, அதோட படிநிலைகள். இன்னொரு செட் ஆஃப் கொஷனில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே கலப்பின வீரியம், கெல்ப் இதை படிச்சுங்க. உயிரி வழி ஊட்டம் சேர்த்தல் என்றால் என்ன, கடினமாக்கல் விதை நேர்த்தியோட பயன்கள், அணு தோட்டம் என்றால் என்ன. இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த விதை நேர்த்தி இது எல்லாமே. அதுக்கடுத்து மண் வளத்தை மேம்படுத்தல், நுண்ணுயிர் உட்செலுத்தி எவ்வாறு பயன்படுகிறது, கலப்புறுத்த முறையின் பல்வேறு வகை, செயற்கை தேர்வு முறையின் முக்கிய வகை, ஆர்பசிகுலார் வேர் பூஞ்சை, நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பயிர் பெருக்கத்தோட குறிக்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. கலப்புறுத்தல் என்றால் என்ன, அதன் படிநிலைகள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து புக் பேக்கில் இருக்குது, அதனால் இதை படிச்சிருங்க. பல்வேறு விதை பாதுகாப்பு முறை, இது பியூர் சயின்ஸுக்கு முறை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள் எவ்வாறு யாவை, இதுவும் பியூர் சயின்ஸுக்கு மட்டும். இது ரெண்டும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசனு கொஸ்டின் எப்படி வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பொதுவாக பொருளாதார முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வந்து என்னது கொஷின்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க. அதெல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லாஸ்ட் லெசனு. எல்லாமே பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு லெசனாக கூட சொல்லலாம். பயாலஜியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி. பியூர் சயின்ஸு கண்டிப்பாக கொஷின் எதிர்பார்க்கலாம். பயாலஜிக்கு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம், அல்லது 5 மார்க்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ்லேருந்து இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 1 மார்க்ஸும் இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால் இது எல்லாமே படிச்சிருங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை அதோட பயன் எது வேணாலும் கேட்கலாம். நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். மஞ்சள் கேட்கலாம், அல்லது வந்து கீழாநெல்லி கேட்கலாம், அந்த கஞ்சா இதோட அந்த செயலாக்க மூல மருந்து இது எல்லாமே கேட்கலாம். நிலவேம்போட இது எல்லாமே கேட்கலாம். அதனால் அதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து மனித ஆரோக்கியத்திற்கான உடல் நீர்மம், தமிழகத்தின் முக்கிய பழங்குடி இனங்கள், இயற்கை வேளாண்மையோட வரையறை, உயிர் மருந்து, தாவர மருந்து இதெல்லாம் படிச்சிருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழாநெல்லி ஆடதோட இதோட மருந்து, செயலாக்க மூல மருந்து இதெல்லாமே. அரிசியோட பொருளாதார முக்கியத்துவம், கசப்புகளின் அரசன் யார், திரவ கடற்கரை உரம்னு எவ்வாறு தயாரிப்பாய், மஞ்சள் மருத்துவ குணங்கள். சரிங்களா, இந்த திரவ கடற்கரை உரம் வந்து 9th லெசனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் செக் பண்ணி பாருங்கள். காளான் வளர்ப்போட படிநிலைகள் பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜி இருக்காது. இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறது, நறுமண பொருட்களான அரசன் அரசி யார், அது என்னன்னு எழுதணும், அதோட யூசஸ் எல்லாமே எழுதணும். ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்றால் அதோட நோக்கங்கள். அதே இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 உடல் நீர்மங்கள் ஏற்கனவே சொன்னதான். THC மஞ்சளோட மருத்துவ முக்கியத்துவம், ஏதேனும் 2 தாவரம், எதனாச்சும் 2 சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அதே போல் கரசப்புகளின் அரசன், பின்வருவற்றில் தாவரில் பெயர், பிரண்டை, நெல்லி, வில்வம், அதோட குடும்பம், பயன்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தாவரில் பெயர் கேட்கலாம், குடும்பம் கேட்கலாம், அல்லது பயன்கள் கேட்கலாம். அதனால் அதை படிச்சிங்க. நம்ம புத்தகத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. மார்ஃபின்னா என்னென்னு எழுதுங்க. கீழாநெல்லி ஆல்ரெடி சொன்னதான். ஆடதோட தாவரம் இங்கே சொல்கிற மாதிரியே தான். தாவர பேர் கேட்கலாம், பயன்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம். மருத்துவ முக்கியத்துவம் தான் பயன்கள் எல்லாமே வரும். இயற்கை வேளாண்மை என்ன, தொழில்முனை தாவரவியல் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. காளான் வளர்ப்பின் படிநிலை, இயற்கை பூச்சிக்கொல்லி எப்படி வந்து தயாரிப்பீங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே மினிமம் கொஸ்டின் சொல்லலாம், இல்லை மேக்ஸிமம் கொஸ்டின் சொல்லலாம். மோஸ்ட்லி இதில் தாண்டி கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் அதிகமாக வந்ததில்லை. ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகலாம். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 90% வந்து இந்த படித்தாலே போதும். பாட்னி அண்ட் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதை தாண்டி கொஷின்ஸ் வரணும் அப்படின்னா புக் பேக்லேருந்து நீங்கள் ஏதாவது படிக்காமல் வந்தால் அதுலேருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து
வருவாங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸே ஒவ்வொரு லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 12, 13, மினிமம் 15, இதுவே 150 கொஷின்ஸுக்கு மேலே இருக்குது. 150 கேள்வியை தாண்டி நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இதில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக படிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 35க்கு ஒரு 30க்கு மேலே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். அதே 70 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 60 மார்க்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். நீங்கள் 1 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க்ஸ் வந்து தீர்மானிக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.